வானத்தையும் பூமியில் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் உலகத்திற்கு வெளிச்சமா இருப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிற நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க தகுதி எப்படி என்றால், இருள்ல இருந்த நீங்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டு அந்த ஒளியின் இடத்தில் வரும் பொழுதுதான், அந்த ஒளி இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது நீங்களும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் கிரியைகளும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாகவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவர் ஒளியாக இருந்தவராக இருந்தார். அவருடைய கிரியைகள் மற்ற மனிதர்களுக்கு எப்படி இருந்தது என்றால், வேறு பிரிக்கப்பட்டதாக இருந்தது. உலகம் இருள்ல இருந்த உலகத்திற்கும் அவருக்கும் வித்தியாசமாக இருந்தது. அவர் கிரியை வெளியரங்கமாக காணப்பட்டது. அது எப்படி என்றால், நன்மை செய்கிற கிரியையாகவும் சத்துருவை சிநேகிக்கிற கிரியையாகவும் அன்பு கூறுகிற கிரியைகளாகவும் பாவங்களை மன்னிக்கிற கிரியைகளாகவும் எல்லா செயல்களிலும் அவர் நன்மை செய்யக்கூடிய நற்குணம் உள்ள கிரியைகளாகவே காணப்பட்டது. அவரை வணங்குகிற, அவரை ஆராதிக்கிற, அவருக்காக வாழுகிற, அவரை மரணம் பரியந்தமும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய கிரியைகளும் அந்த ஒளியாகிய இயேசுவின் கிரியை எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண் ஒளியாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால், நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக காணப்படும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணு இருளான கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கும் என்றால், நம்மளுடைய கண்ணு அசுத்தத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும் என்றால், நம்மளுடைய கண்ணு அசிங்கமான செயலை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் என்றால், நம்மளுடைய சரீரமும் அதே செயலுக்கு மாறும். அல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனையும் அதே செயலுக்கு மாறும். நம்மளுடைய இருதயமும் அதையே செய்வோம் என்று மாறும். நம்மளுடைய கண் ஒளியாகிய இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும் என்றால், நம்முடைய கண் வெளிச்சமாகவே இருக்கும். அவர் என்ன செய்தார் என்பதை மாத்திரம் நம்முடைய கண்ணு பார்த்து கொண்டிருக்கும் என்றால், அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தின் கிரியையாக நன்மைகளை மாத்திரமே செய்தாரே, நன்மையான செயலை மாத்திரமே செய்தாரே என்று சொல்லி அதையே யோசித்துக் கொண்டு அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போம் என்றால், அவர் செய்ததை மாத்திரம் பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், உன்னுடைய சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் சிந்திக்கும். உன்னுடைய செயலும் இயேசு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்தான் செயல்படும். உன்னுடைய சரீரமும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை மாத்திரம் தான் செய்யும். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணு அடுத்தவர்கள், புறஜாதியர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதவர்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஜாலியாக இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எங்களுக்கு மட்டும்தான் கட்டளையா, நாம தான் இப்படி செய்யணுமா என்று நீ அவர்களையே பார்த்து கொண்டு இருப்பாய் என்றால், உன்னுடைய செயலும் அவர்களை போல மாறிவிடும். அவர்களை போல சிந்தனை வரும். அவர்கள் போல பொல்லாததை செய்யக்கூடிய இருதயம் உண்டாகும். அவர்களை போல அருவருப்பை தேடக்கூடிய கால்களும் கைகளும் மாறிவிடும். உன்னுடைய கண் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு, ஒளியாகிய இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணுக்கு ஒளி உண்டாகும். உன் கண்ணுல அவர் செய்யற கிரியைகள் மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிற நீங்கள் உலகத்தை பார்க்க
வெளிச்சமா இருக்கும் பொழுது தேவனை மாத்திரம் தான் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. நீ தேவனை பார்க்கும் பொழுது உன் கண் வெளிச்சமா இருக்கும். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உன் கண் வெளிச்சமா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருக்கும் பொழுது உன் சிந்தனை வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையாக மாறும். நீ அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உன் கண் வெளிச்சமா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை மாத்திரம் தான் இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தாரோ அதுதான் இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னதை செய்தாரோ அது மாத்திரம் தான் நீ செய்வாய். அல்லேலூயா. உன் கண் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் உலகத்தை நீ பார்க்க கூடாது. ஒளியாகிய இயேசுவை மாத்திரம் தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உன் கண் இருளா இருக்க வேண்டும் என்றால் நீ உலகத்தையே பார்த்துக்கோ. அந்த உலகம் இருள போய்விடும். அந்த உலகம் நரகத்துக்கு போய்விடும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, உலகத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதனால ஒளியாக பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுளே. நீ உன் வெளிச்சம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றால் உன் கிரியையாகிய வெளிச்சம், உன் கண்ணின் பார்வையாகிய வெளிச்சம், உன் சிந்தனையின் செயலாகிய வெளிச்சம், உன் நாவின் பேச்சாகிய வெளிச்சம், உன் செயல்கள் எல்லாவற்றிலும் வெளிச்சமாக மற்ற மனிதர்கள் பார்க்கும்போது பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தம் என்னும் வெளிச்சம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிற கிரியையா இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவையில்லாத எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டுட்டு மற்ற எல்லா நாளும் எல்லா அசுத்தமும் எல்லா சாபக்கேடான பேச்சுகளும் எல்லா சாபக்கேடான செயல்களும் செய்வார். மற்ற மனிதர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய கிரியை அந்தகார கிரியையாகவும் இருளின் கிரியாகவும் இருக்கும் என்றால் உன்னுடைய கண் இருளா இருக்கிறது. உன்னிடம் ஒளியாகி இயேசு இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. உன்னிடம் ஒளியாகி இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் உன்னுடைய கண் வெளிச்சமாக இருக்கும். உன்னுடைய கண் வெளிச்சமாக இருக்கும் என்றால் உன் சிந்தனையும் வெளிச்சமாக இருக்கும். உன் சிந்தனை வெளிச்சமாக இருக்கும் என்றால் உன் இருதயம் பொல்லாததை செய்யாது. உன் இருதயம் நன்மையானதை செய்யும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தது போல, இயேசு கிறிஸ்து சாந்த குணமாக இருந்தது போல, இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தது போல, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீயும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வாய். இயேசு செய்தது போலவே செய்வாய். எப்பொழுது என்றால் உன் கண் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது. எப்பொழுது உன் கண் வெளிச்சமாய் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவை, ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கும் பொழுது. அல்லேலூயா. மற்ற உலகத்தை நீ பார்க்கும்போது இருள போய் விழுந்து விடுவாய், பாவத்துல போய் விழுந்து விடுவாய், நரக வாழ்க்கையில போய் விழுந்து விடுவாய். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்துவான். அதான் இயேசு சொல்லியிருக்கிறார், சீசர்கள் எல்லாம் பார்த்து என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். என் கூட வாருங்கள் சொல்லல, என்னை பின்பற்றி வாருங்கள். ஒளியாகி என்னை பின்பற்றி வரும்போது உன் கண்ணுக்கு பவர் கிடைக்கியா, அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவோம். இந்த உலகத்திற்கு நீங்கள் இருளாய் இருக்க வேண்டாம். இருள இருந்த உங்கள் மேல் ஒரு பிரகாசமான ஒளி வெளிச்சம் உதித்தது. அதனால் இனி நீ இருள போய் இருக்க வேண்டாம். இருளாகிய சாபக்கேடு வாழ்க்கையில நீ வாழ வேண்டாம். இருள பார்க்க வேண்டாம். ஒளியாகி இயேசுவை பார்க்கும்போது உன் கண்களில் வெளிச்சம் உண்டாகும். அப்பொழுது நீ நன்மையை மாத்திரம் செய்வார். அப்பொழுது நீ நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்வார். பாருங்களே, பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது வரைக்கும், அவர் கண்கள் இருந்து அந்த செதி விழுகிற வரைக்கும், அந்த கண்கள் போய் ஒளி படுற வரைக்கும் அவர் அறியாமல் அநேக காரியங்களை செய்தார். துன்புறுத்தி கொண்டிருந்தார், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார், அநேகருடைய ரத்தத்தை சிந்தி கொண்டிருந்தார், அநேகரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்தவராக காணப்பட்டு கொண்டிருந்தார். எப்பொழுது அந்த ஒளி கண்ணில போய் பட்டதோ, நான் என்ன செய்ய நீ சித்தம் வைத்திருக்கிறீர்,
என்று சொல்லக்கூடியவனாக காணப்பட்டார். அதனால் உங்களிடத்தில் ஒளி புறப்பட வேண்டும், இருளினி புறப்படக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கிற உன்னுடைய உள்ளத்துல இருந்து இருளின் கிரியைகள் புறப்படக்கூடாது. மற்றவர்கள் பார்த்து நீ கிறிஸ்தவரான்னு சொல்லக்கூடாது. இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம், இவர்கள் உண்மை உள்ள கூட்டம், இவர்கள் அல்லேலூயா கூட்டம், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுது சொல்வார்கள் என்றால், உன் கண் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது. உன் கண் எப்பொழுது வெளிச்சமாய் இருக்கும் என்றால், ஒளியாகிய இயேசுவை நீ பார்க்கும் பொழுது. ஒளியாகிய இயேசுவை நீ பார்க்கும்போது உன் கண் வெளிச்சமாய் இருக்கும், உன் கிரியைகள், உன் சிந்தனைகள் வெளிச்சமாய் இருக்கும், உன் இருதயத்துல நல்ல குணம் தான் இருக்கும், பொல்லாத குணம் இருக்காது. நீ செய்கிற செயல்கள் நன்மையானதாக தான் இருக்கும், நற்குணமாக இருக்கும். அல்லேலூயா. உன் பேச்சுகள் கூட தேவன் பிரியப்படும் பேச்சாக இருக்கும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய செயல்கள் உலகத்தின் மனிதர்கள் செயல்கள் போல காணப்பட்டிருக்கலாம், இருளின் மனிதர்கள் செயல்கள் போல காணப்பட்டிருக்கலாம். இயேசுவிடம் ஒப்புக்கொண்டு, இயேசுவே ஒளியாக என் உள்ளத்துல வாங்கப்பா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்கல, அதே போல நான் இருளில் இருக்கிற என் வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய வெளிச்சம் காணணும். ஆண்டவரே என் கண்கள் வெளிச்சமாக இருக்கணும், என் சிந்தனைகள் வெளிச்சமான உண்மையான ஆண்டவரே நீ விரும்புகிற சிந்தனை மட்டும் தான் சிந்திக்கணும். என் கண்கள் உண்மை மாத்திரம் தான் பார்க்கணும், என் இருதயம் நன்மை மாத்திரம் செய்ய இருக்கணும்னு ஒப்பு கொடுங்களே. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நாங்க செய்வோம், ஒப்பு கொடுங்களே. எங்களுக்கு உதவி செய்யப்பா. என் இருள்களை மாற்றுங்க, இருளான மாம்ச கிரியைகளை மாற்றுங்க, இருளான பேச்சுகளை மாற்றுங்க, இருளான செயல்களை மாற்றுங்க. இயேசுவே ஒப்பு கொடுங்களே. உன் வாழ்க்கையை இயேசு இன்னைக்கு மாற்றுவார். உலகத்திற்கு நீ சாட்சி உள்ளவளாக மாற்றுவார். பாருங்க, மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் கிரியைகளை மாற்றுவார். எப்பொழுது என்றால் உன் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது. ஒருவேளை உன் வெளிச்சம் பிரகாசிக்காமல் செத்த கிரியைக்கு சமமாக இருக்கும் என்றால், கோபப்படும் கிரியைக்கு சமமாக இருக்கும் என்றால், கெட்ட வார்த்தை பேசும் கிரியைக்கு சமமாக இருக்கும் என்றால், அல்லது தேவையில்லாத வஸ்துக்களை போடக்கூடிய கிரியைக்கு சமமாக இருக்கும் என்றால், தேவையில்லாத பாவம் செய்கிற கிரியைக்கு சமமாக இருக்கும் என்றால், இன்று ஒப்புக்கொடு. உன் கண்களும் உன் சிந்தனைகளும் உன் சரீரங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாற்றும்படி ஒளியாகிய இயேசுவே உன் கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. உன் வாழ்க்கையை வெளிச்சத்தின் கிரியையாக மாற்றி அநேக மனிதர்கள் முன்பதாக உன்னை சாட்சியாக நிறுத்துவார். உன் பிதா உன்னை கொண்டு, உன்னுடைய இயேசு உன்னை கொண்டு மகிமைப்படும்படியாக சாட்சியாக நிறுத்துவார். எல்லாரும்